திருமதி சுமதி வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். பாருங்க, இது அருமையான இடம், அருமையான பயிற்சி. பாருங்கள், நல்ல பயிற்சி களம் பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்க. ஒரு அருமையான பயிற்சி களம் இது. இன்றைக்கி விடுமுறை, குழந்தைங்களாம் விளையாண்டுருக்குறாங்க, ஆடுறாங்களாம், தாயக்கட்டம் விளையாண்டுருக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இடம் பாருங்கள், இயற்கையாக இருக்கிற இடம். இது எத்தனை பேர் 100 பேர் பயிற்சி எடுக்கல, ஒரு மண்டபமே இருக்குது. அப்புறம் மழைநீர் வந்து சுத்தமாக மழைநீர் பிடிச்சி பாருங்க, கிட்டத்தட்ட ஒவ்வொன்றிலையும் 500 லிட்டர்னு நினைக்கிறேன். 2 சேர்த்து 1000 லிட்டர் இருக்குமா பாருங்கள். சொல்லுங்கள், நீர் இது மழை நீரா? பாருங்க, அருமையான மழை நீர் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க பாருங்களேன். இயற்கையை நேசிக்கிறாங்க பாருங்கள். இது எப்படி இந்த யோசனையில் வந்துச்சு, மழை நீரை சேமிக்கணும், என்ன எப்படி உங்களுக்கு வந்துச்சு? தண்ணி குடிச்சிட்டு நீங்க வந்து ஆத்து தண்ணி குடிக்கிறதுக்கு பையன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். நான் அக்வா கார்டு போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் யோசனை பண்ணு, மழை பெஞ்சுதுங்க, அங்க அந்த மாடியில் கயிறு தண்ணி அப்படியே பிடிச்சி சேமித்து மோட்டர் போட்டு இங்க கொண்டாந்து ஓஸ் போட்டு நப்பி அதுக்குன்னே இந்த 2 கேனும் வாங்கினேன். 2 பேத்துக்கு அது குடிச்சு பழகங்காட்டி அவன் வந்து 6ஆம் வாட்டரே வேண்டான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணி இங்கிருந்து எடுத்துக்கிறாரு. சரி பாருங்க, இந்த மாதிரி நேசிக்கிறாங்க பாருங்க. மழை நீரை வந்து சேமிக்கிறாங்க, செலவு பண்ணி பண்ணுறாங்க. இப்போ சென்னையில் கோடிக்கணக்கில் லிட்டர் ஒரு வீட்டில் பெய்யுது. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்க வேண்டியது தானே. ஒரு 5000 லிட்டர் 10,000 லிட்டர் போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான தண்ணி அது கொடுத்துருது இல்லையா? பாருங்க, என்ன மாதிரி முயற்சி பண்ணுறேன். ஒரு வருஷத்துக்கே சரியா பாருங்க, சுற்றி இன்னும் இருக்குது. போன வருஷம் ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். யோசிச்சு பாருங்கள், அப்போது எவ்வளோ பெரிய ஆற்றல் அது குறுக்குது பாருங்களேன். இப்போ இதை தான் விஞ்ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டு, இப்போ தான் குறைந்த சக்தியில் வாழ முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதைத்தான் அந்த குறைந்த சக்தியில் வாழுகின்ற பொழுது ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் சொல்லுறது. அதாவது இந்த ஊனை சுருக்கி உள்ளழுகான், உண்டு சுருக்கின் உபாயம் பலவலன்னு சொல்கிறாங்களே. இப்போ தான் வந்து குறைந்த உணவிலும் வாழ முடியும்னு இப்போ தான் நாசா விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். எதிர்காலத்தில் இதைத்தான் வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் திங்கிறதுனால ரத்தம் கெட்டு போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? பேசுவோம். நன்றி. நல்லது நடக்கட்டும். நன்றி.